அரசியலமைப்பினுடைய சிற்பி, ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அரசியலமைப்பினுடைய இதயமும் ஆன்மாவும் என்று எந்த ஆர்டிகல் சொல்றான்னு கேட்டா ஆர்டிகல் 32. இந்த 32 அப்படி என்ன ஸ்பெஷல் பார்த்தோம்னா, அடிப்படை உரிமைகள் நமக்கு மீறப்படும் பொழுது நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அது இதயம் சொல்லலாமா? இதயம் இல்லாம ஒரு மனிதன் இருக்க முடியுமா? முடியாது. அப்ப அரசியலமைப்புல 32 ஒரே ஒரு ஆர்டிகல் எப்படி இதயம் சொல்லுவோம்? 32 இல்லாட்டி அரசியலமைப்பே வேலை செய்யாதா? ஆமா, உரிமைகள் மக்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த உரிமைகள் கிடைக்காட்டி நம்ம நீதிமன்றத்துக்கு போலாம், 5 வகையான ரிட் மனுக்களை போடலாம்னு 32 சொல்லுது. அப்ப நீதிமன்றத்துக்கு போக முடியலன்னா உரிமைகள் இல்ல. உரிமை இல்லாட்டி அரசியலமைப்பு எதுக்காக? அதனாலதான் ஒரு இதயம் அப்படிங்கிறாரு. இப்ப என்னென்ன ரிட் மனுக்கள் இருக்குன்னு பாருங்க. 5 வகையான ரிட் மனுக்கள். இது இங்கிலாந்து நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். நம்பர் 1 ஹாபியஸ் கார்பஸ், ஆட்கொடர் நீதி பேராணை. யாரா காணாம போயிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போடுறதா ஆட்கொடர் ஹாபியஸ் கார்பஸ். சட்டப்புறமான காவல் வைக்கப்படும் போது இதை நம்ம பிரயோகிப்போம். அடுத்து மேண்டமஸ், அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு மனு கொடுக்குறோம், நடவடிக்கை இல்லை, என்ன பண்றது? கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட்ல மேண்டமஸ், இதை உடனே பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டளை நீதி பேராணை. அடுத்து ப்ராகிபிஷன். ப்ராகிபிஷன் தடை உறுத்தலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, அந்த வேலையை பார்க்குறாங்க, அப்போ அதை தடுக்கணும். தடுக்கணும்னா ப்ராகிபிஷன், தடையாணை வாங்குறது, ஸ்டே வாங்குறதுன்னு சொல்லுவோம். அதான் ப்ராகிபிஷன். அதிகாரம் இல்லாதவங்க வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்க, இப்போ என்ன பண்றது? அந்த ஆவணத்தை கொடுங்க, அதை செல்லாதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்காகத்தான் ஆவண கேட்பு, செச்சோரி அப்படிம்பாங்க. அடுத்து தகுதி வினவு, கோவாரண்டோ. கோவாரண்டோ என்னன்னா, எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த பதவியில் நீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடியதான் கோவாரண்டோ. உச்சநீதிமன்றத்துக்கு எப்படி 32 அதே மாதிரி தான் உயர்நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 226. உச்சநீதிமன்றத்துக்கு இருக்க 32 கூட எமர்ஜென்சி டைம் நிறுத்தி வைக்கலாம், ஆனா 226 நிறுத்தவே முடியாது. தேங்க்யூ.